ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கன்னியாகுமரி ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு மசியல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரச்சினி கிழங்கு மசியல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய மரச்சினி கிழங்கை நல்லா கட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போடலாம். உப்பு எந்த அளவு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை வந்து ரொம்ப குழைய வேக வைக்கல, ஒரு 95% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். கிழங்கு வந்து நல்லா குக் ஆகிட்டு ஏதாவது ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், அது தெரியும். இப்போ வந்து இந்த மீதி உள்ள தண்ணியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதை வடித்து எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வடிக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ வந்து அதை வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஏதாவது சீவ் வச்சு ஏதாவது இப்படி ஓட்ட போட்ட பாத்திரம் இருந்ததுன்னா அது வச்சு வந்து அதை கிழங்கு வந்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா அப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ஆறுன அப்புறம் எடுத்து நம்ம வந்து அதை மேஷ் பண்ணிடலாம். கிழங்கு வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அல்லது மத்து வச்சு லைட்டாக வந்து அதை மேஷ் பண்ணி விடுங்க. இப்படி வந்து நல்லா மசிச்சுட்டு இதை வந்து லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இதை வந்து இனி தாளித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டேன். தேங்காய் எண்ணெய் விடும்போது ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு வெடித்ததும் அதில் வந்து கருவேப்பிலை, கூடவே பொடியாக நறுக்கி வச்சா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தோட ராஸ்மல் போடுறது வரை அதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 4-5 வத்தல் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு கூடவே சேர்த்து வதக்குங்க. இது இந்த வெங்காயத்தோட ராஸ்மல் போனதும் அதில் வந்து இந்த மசிச்சு வச்சுருக்க இந்த கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து துருவின தேங்காவை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு மசியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.